ஓடிடுச்சு. லோக்கல் எஸ்கி. ஏய் கம்முனு போதும். இது பண்ணி விடல, திறந்து விடல, ஓடிடுமா? ஆஹா, பெருசானா அவ்வளோதான். யாரையும் விட மாட்டேன் நீ, தெரிஞ்சிச்சு. போதும். வந்து இந்த ரோஸ் தோட்டம் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடம். அதுவும் ஹைலைட் என்னென்னா, அந்த சைடு மலை, இந்த சைடு மலை, பின்னாடியும் மலை, அதுக்கு பின்னாடியும் மவுண்டன். இது மாதிரி ஒரு இடத்துல தான் நிறைய பேர் வந்து கடைசி காலத்தை இது பண்ணணும்னு இமேஜின் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ரோஸ் தோட்டம் தான் இருக்குது. வாவ், என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்கவர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செம்மையாக இருக்குல்ல. இந்த சைடு பார்த்தா ரோஸு, அந்த சைடு பார்த்தா தக்காளி. லைட்டிங் போகிறதுக்குள்ளே எடுத்துடணும். இப்படி எட்டி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இது ஃபுல்லாக வந்து தக்காளி. அப்படியே வந்தோன்னா பின்னாடி ரோஸு, சுற்றியும் ரோஸ் தான், சுற்றி ரோஸ். அப்படியே இந்த சைடு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பிளேஸை இமேஜின் தான் பண்ணி பார்க்கணும். ஆனால் நேர்லேயே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த சைடு போனால் ஒரு மிகப்பெரிய மாங்காய் மரம். இது டர்மரிக்கு, அது வந்து மாங்காய் மரம். அப்புறம் ஒரு பிக்கான, இது வந்து கொய்யாக்கா, அந்த ஒரு மரம். இதிலே வந்து சின்ன வகை. இந்த இது ஒரு வகை. இந்த சைடு இதுவும் இருக்கா. நான் நேரில் ஜாக் ஃப்ரூட்டே பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி அப்படியே இப்படி போனோன்னா
ஜாக் ஃப்ரூட். அப்புறம் இந்த சைடு அதுவும் ஜாக் ஃப்ரூட் தான். அப்புறம் இந்த சைடு வந்து அவங்க வளர்க்குற தீஸ் கைஸ் காட்டு மாடுங்க. இந்த கொய்யாக்காவோட கலரே பாருங்க, நீங்கள் எந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இமேஜின் தான் பண்ணி பார்க்கணும் நீங்கள். உண்மையாகவே அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இது வித்தியாசமாக இருக்குது. நம்ம நார்மலாக யூஸ்வலாக சாப்பிட்ற மாதிரி இல்லை, சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். ஏன்னா ஆக்சுவலாக வந்து இது காடு பக்கத்துலேயே இருக்கா, அதனால் ஒருவேளை இந்த மண் இந்த இடம் எல்லாமே வந்து செழிப்பாக இருக்கிறதுனால இதோட கலர் டேஸ்ட்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கா என்னன்னு தெரில. பா இது ஒரு சின்ன ஃபார்மோட டிப்பிக்கல். ஊரில் வந்து எப்படி இருப்பாங்க, அதுவும் மலை, என்னை சுற்றி ஃபுல்லாக வந்து மழை தான் இருக்குது. ஆனால் அதுக்கு நடுவில் வந்து 5 ஏக்கர். இந்த 5 ஏக்கரில் வந்து தக்காளி, மாடுக்கு தேவையான பொருட்கள், அந்த பூசான்னு சொல்லுவாங்க அது ஒன்று, ரோஸ், அப்புறம் இந்த மாங்காய் மரம், பலா மரம், கொய்யாக்காய் மரம் எல்லாமே வந்து இங்கேயே வந்து விளைய வைக்கிறாங்க. இதை பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தாத்தா. அவர் தான் வந்து ஃபோனுக்கு சார்ஜ் போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தால அந்த சார்ஜர் போட்டு கொடுத்து அப்புறம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகளாக சொன்னார் இந்த இடத்துல. எப்படி ஏன்னா மனுஷங்க இதில் காமெடி என்னென்னா, சென்னையில் இருக்கவங்க வந்து பேசிக்காக சென்னைன்னு இல்லை, சிட்டியில் இருக்கவங்க இந்த மாதிரி மலையில் இடம் வாங்கி இங்கே வாழணும் கடைசி காலத்தை அப்படின்ட்டு வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து நினைக்கிறாங்க. உங்களில் கண்டிப்பாக ஒருத்தருக்காவது இந்த ட்ரீம் வந்து கண்டிப்பாக இருக்கும். எனக்கும் இருக்குது அப்வியஸாக. சரி, பட் இங்கே இருக்கவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே இருக்கவங்க வெளியே போகணும் அப்படிங்கிற வந்து நினைக்கிறாங்க. இங்கேருந்து வெளியே போய் நம்ம சம்பாதிக்கணும், இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நினைக்கிறாங்க. லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஐராணி பார்த்தீங்களா? இந்த இடத்துலலாம் சீக்கிரமாகவே வந்து பனி வந்துடும் போல். பயங்கரமாக வெயில் அடிக்குதுல்ல, அதுக்குள்ளேயே ஃபுல் ஷார்ட்ஸ் எடுத்துடலாம். அப்புறம் இருங்க தலைவரை காமிக்கிறேன். என்ன மனசுனா எவ்வளோ, இங்கே பாருங்க, வில்லேஜில் இருக்கவங்களுக்கு என்ன மனசு அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா வந்து கொய்யாக்கா தான் பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, எவ்வளோ வேணால் பறிச்சுக்கோப்பா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போப்பா, உன்னோட இது மாதிரி இது பண்ணிக்கோப்பா அப்படின்றது. என்ன மனசு பார்த்தீங்களா? வணக்கம் சொல்லு தாத்தா. என்ன இவ்வளோ ஆழமாக இருக்குது? என்ன தாத்தா இவ்வளோ ஆழமாக இருக்குது? இதுக்கும் எவ்வளோ ஆழம் இந்த கிணறு மொத்தமாக? இதே 10 அடி 20 அடி இருக்கும் போலையே. மொத்தமாக எவ்வளோ ஆழம் இது? 7 மீட்ரு. 7 மீட்டர்னா எத்தனை அடி? 70 அடி. 70 அடியா? ஐயோ, இது யார் வெட்டினது? நீங்களா வெட்டினீங்க? எப்படி வெட்டினீங்க? இவ்வளோ ஆழம் எப்படி தாத்தா வெட்ட முடியும்? 10 மீட்டர் 12 மீட்டர் வெட்டுறாங்க.
100 அடியா? போர் தான் போடுவாங்க 100 அடிக்கு. 100 அடியா? 800 அடி, 900 அடி, 1000 அடி கூட போட்டுக்கிறேன். போர் போடுவாங்க, கிணறு வெட்ட முடியாது இந்த மாதிரி. அதுவும் இந்த இடத்துல பாறையாக இருக்கும். இது பாறை இல்லைனாக்கா இன்னும் கீழே இறங்கிட்டு இருக்கும் கிணறு. எவ்வளோ ஆச்சு வெட்டுறதுக்கு? எப்போ வெட்டி எவ்வளோ நாள் ஆச்சு? இது ஆயிடுச்சு எல்லாம் 30 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. 30 வருஷமா? ஆனால் மேலேயே இருக்குது தண்ணி இவ்வளோ மேட்லேயும். இதுதான் அவரோட தோட்டம். உங்கள் தோட்டம் தானே? கூட மழை வரும். மழை வருமா? நேற்று மேட்டுக்கு பாருங்க. அது மயில் கத்துறதா? இல்லை, இது என்னது? அது கரண்ட் போட்டுறா? நீ உள்ளே வச்சுருக்கீங்களா? அப்போனா பிரச்சனை இல்லை. இப்போல்லாம் கரண்ட்டு இது நம்ம விவசாயத்துக்கு ஆர்டர் பண்ணுற இது வாங்குவோம்ல, ஃப்ரீ கரண்ட்டு. அது வந்து வாங்குறதுக்கு வந்து சைடு ஆர்டர் பண்ண கொடுத்து வச்சா 5 வருஷம் 10 வருஷம் அப்படி எடுத்துடுறாங்க. காசு கொடுக்குறேன்னா ஃப்ரீ கரண்ட் வரத்துக்கு. நம்ம அது இல்லாமல் பண்ண முடியாது. கரண்ட் விவசாயமே பண்ண முடியாது. நம்மளதெல்லாம் 3 லட்சம் கட்டினேன்னா உடனே 3 லட்சத்துக்கு எங்கே போகிறது? இல்லாதவங்க கிணறு வெட்டத்துக்கே ஒரு 10 லட்சம் போட்டுருவாங்க. திருப்பி ஒரு 3 லட்சமா மோட்டருக்கு? கரண்ட்டு எப்பயாத்துக்கும் இல்லாத மாரி, வயிறு கட்டாத மாரி. நீர் மோட்டர் இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. இவ்வளோ பெரிய இறக்காது தண்ணி, அவ்வளோ ஆழத்துலேருந்து இறக்காது. அதுவும் தண்ணி இல்லைன்னா சுத்தம். 800 அடி 900 அடியிலேருந்து எடுக்குது மோட்ரு தண்ணி. எடுக்கும், தண்ணி எடுக்கும். சொல்கிறேன், தண்ணி இல்லைன்னா கஷ்டம்தான் இந்த மாதிரி இடத்துல. தண்ணி எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குமா? நீங்கள் வெயில் காலத்தில் எப்படி நீங்கள் வற்றி பார்த்ததே இல்லையா? வற்றும் வந்துடும். போர் ஓடிக்கிட்டே இருந்தாக்கா கீழே போகும். ஒரே நாளைக்கு விட்டியானா நாளைக்கு இருக்கும். பரவாயில்லையே. அது எல்லாம் இந்த மாதிரி கட்டாமல் இருக்க வரைக்கும் தான். அந்த மாதிரிலாம் கட்டி போர்லாம் போட்டு அங்கேயும் 3 போர் போட்டுக்கிறாங்க. அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ போர் போடுறாங்களோ நம்ம தண்ணி கம்மியாகிடும். அங்கேயே 3 போர் இருக்குது. ஃபுல் தண்ணி. இந்த ரிசார்ட் போல் கட்டுறாங்கப்பா அந்த இடத்துல. அதுவும் மலைக்கு அடியிலே கட்டுறாங்க பார்த்தீங்களா? எல்லாம் இந்த மாதிரி இடத்த தான் தேடி வராங்க மக்கள். 100 ஏக்கரா தான் அங்கே இருங்க. 100 ஏக்கரா இருக்குதுன்னா உங்ககிட்டயா? இந்த நான் 12 கிராமத்தில். எல்லாம் கிராம மக்கள் வச்சுருக்காங்களா? 100 ஏக்கரா தான் இருக்குது. மக்கள்கிட்ட இருக்குது. புரியுது எனக்கு நீங்கள் சொல்கிறது. மீதெல்லாம் அவ்வளோதான், வாங்கிட்டாங்க. அவங்க வாங்கி விவசாயம்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி தான் ஓடுங்க. பில்டிங் தான். பில்டிங் என்ன கட்டிக்கிறாங்க அந்த பரமெல்லாம் போய் பாரு. நீ பார்த்துக்க மாட்டேன் சரியா பில்டிங்களை. பில்டிங்கா இங்கேருந்து அவ்வளோ நீட் கட்டிக்கிறாங்க. ஆமாம், அது கட்டுறாங்க. அது கட்டுறது இது இல்லை, கடைங்க இதுங்க வைக்கிறதுக்கு. ஹோட்டலுங்க தான். ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லி. ஆனால் கீழே இல்லாத, இங்கே மலை மேலே இல்லாத இது கீழே எல்லாம் கீழே இருக்கிற சாமானுங்களுக்கு இது மேலே. அது ஓகே. எவ்வளோன்றீங்க ஒரு நாளைக்கு? இப்போ 5000 10,000
ஒரு நாளைக்கு தங்கறதுக்கு ஹோட்டலில், அந்த மாதிரி ஹோட்டலில் தங்கறதுக்கு ம் சும்மா இல்லை, 10,000 20,000 அதுக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆமாம். அப்பயும் ஃபுல் ஆகிட்டே தான் இருக்கும் எல்லாம் 10 வந்துக்கிட்டு. மணிக்கு வந்தாக்கா நாளைக்கு 10 ஆ மணிக்கா அவ்வளோதான். ஒரு 24 மணி நேரம் 12 மணி நேரம் நினைக்கிறேன். 20,000 25,000 அப்படி. அதுக்கு தான் கட்டுறது அவங்க, சும்மா இல்லை. நிறைய வந்து எல்லாம் நிற்கிறாங்க ம் கூட்டம். அதுவும் கூட்டம் வாங்கிச்சானா பத்தல பில்டிங். ஆமாம், அது சீசன். இதெல்லாம் ஏலகிரிங்கிற எந்த சீசனில் வருவாங்க? சித்திரை மாதமெல்லாம் வராங்க. உங்கள் சித்திரை மாதம் தான் முடிஞ்சிச்சுல? இப்போ கூட இல்லை, கூட்டம் போய் பார்ப்போம். இல்லை, நான் வரும்போதெல்லாம் யாருமே இல்லை. பஸ் ஸ்டாண்ட்லாம் போய் பார்ப்போம். போகும்போது பார்க்குறேன் இருங்க. யாருமே இல்லை, நான் வண்டி தனியாக தான் ஓடிட்டு வந்தேன். இது ஓட்டர் கிடைக்கிது. ஹோட்டல் கடைங்க இருக்கு, ஆளுங்க இல்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை தான் அங்கே யாரோ எதோ இது பண்ணுறாங்க. தக்காளியா? தக்காளி அவரே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. அவர் எடுத்துட்டு கடைங்களுக்கு கொண்டு போயிடுவாங்க. குத்தகையா அந்த மாதிரியா? அப்போ பிரச்சனை இல்லை. டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்குது இந்த இடத்துல இருக்க தக்காளி. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்ற அங்கெல்லாம் வாங்குறது நல்லா இல்லை. தண்ணியிலலாம் ஊர் சைடு வர வர டேஸ்ட் மாறுது. இந்த காய்கறியின் டேஸ்ட்லாம் இங்கே அது அந்த சைடு போக போக ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. மருந்து போடாதுங்க, அங்கே மருந்து போடுறாங்க. தக்காளிக்கும் அடி எல்லாத்துக்கும் மருந்து தான். பெங்களூர்லேருந்து இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி வருதுங்க தக்காளி. ரோஸ் யாரா இருப்பா? அவங்களேவா? நல்லது. தாத்தா உட்காந்துட்டு மட்டும் இந்த வேடிக்கை பார்த்தா போதும், கை மேலே காசு. சேவல் மூடுறது இல்லையா? இல்லை அதுவே தண்ணி குடிக்குது பாருங்க. தண்ணி குடிக்காது. இல்லை மூடுறது இல்லை, நைட்டில் போய் அடைஞ்சிக்கோங்க. அதுங்களே அடைஞ்சிங்குதுங்க. எத்தனை உருப்படி இருக்கு? நாங்கள் பார்த்தேன். அது கருப்பாக இருக்குது அந்த கோழி. 6 உருப்படி இருக்கு. அந்த கருப்பாக இருக்குமே அந்த இது, அந்த இந்த கோழின்னு சொல்லுவாங்க, கறியே கருப்பாக வருமே, அது இல்லை தானே? நாட்டுக்கோழி, நம்ம நாட்டுக்கோழி தானே? அவ்வளோதான். இந்த விலாக் வந்து இதோட முடியுது. எப்படி ஜம்ப் பண்ணி போனேனே. அவ்வளோதான். இந்த விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். அப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக இது வந்து யதார்த்தமாக நடந்த விஷயந்தான், என் மைண்டில் இருக்க ஒரு விஷயந்தான். அது என்னென்னா, அந்த தாத்தா பாட்டி வந்து கிட்டத்தட்ட 85, அவர் வந்து 85ன்னாரு. கண்டிப்பாக அந்த பாட்டிக்கும் 70 கிட்ட இருக்கும்னாங்க. அந்த ஏஜ்லேயும் ஒத்துமையாக இருக்காங்க. அதுவும் கடைசி வரையும் பார்த்து பத்திரமா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சாங்க. ஏன்னா கடைசி நான் பைக் ஸ்டார்ட் பண்ணி எடுத்து திரும்பி போகிறேனா இல்லையா அப்படிங்கிற வரைக்கும், கடைசி வரைக்கும் அந்த பாட்டி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கூட பார்த்திங்கன்னா சேர்ந்து வாழ்கிறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. அதுதான் மேபி லவ்வாக இருக்கலாம். ஏன்னா இந்த காலத்தில் ஜென்சி, ஜென் இசட், சில பேர்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிறதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனை பார்த்தா தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிய வருது. ஆனால் ஒரு வேளை இதுதான் லவ்வாக இருக்கலாமோ.
உங்களில் பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லவ்வுக்கு தான் ஆசைப்பட்டிருப்பீங்க. ஹோப்ஃபுல்லி ஒரு நாள் நீங்களும் இந்த மாதிரி இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதோடு இந்த vlog வந்து முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஏன்னா 32% தான் இருக்குது, அதுக்குள்ளே Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top.